ஜியோல வந்து காலிங்காக மட்டுமே நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளான் பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது என்ன பிளான் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஜியோல 1748 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளான் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா காலிங்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ரீசார்ஜ் பிளான். இப்போ நீங்க வந்துட்டு காலிங்காக மட்டும் ஜியோல ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளான் நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். இப்போ நீங்க கீபேட் போன் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு வந்து காலிங் மட்டும் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ற மாதிரி வந்திருக்கும். அந்த மாதிரி டைம்ல நீங்க ஜியோ சிம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்திருக்கும். அதுவே உங்க வீட்டுல ஒய்ஃபை வந்து இருக்குது, ஒய்ஃபை இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேட்டா வந்து தேவைப்படாது. அதனால பார்த்துட்டீங்கன்னா நீங்க காலிங் பிளான் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அப்படி இருக்கிற ஒரு டைம்ல உங்களுக்கு இந்த ஒரு பிளான் வந்து கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க 2 சிம் வந்து வச்சிருப்பீங்க. ஒரு சிம்ல பார்த்துட்டீங்கன்னா வந்து கால்ஸ், எஸ்எம்எஸ், டேட்டா எல்லாமே இருக்கிற மாதிரி ரீசார்ஜ் வந்து பண்ணிருப்பீங்க. இன்னொரு சிம் வந்துட்டு ஜியோவா இருக்குது அப்படின்னா அது நீங்க காலிங் மட்டும் ரீசார்ஜ் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பிளானை நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு பிளானை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டா காலிங்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ரீசார்ஜ் பிளானு. இந்த பிளானோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பாக்குறப்ப இந்த பிளானுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்றப்போ 336 நாள் பார்த்தீங்கன்னா வந்து வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க. அன்லிமிட்டடா கால்ஸ் வந்து பேசிக்கலாம். எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா 3600 எஸ்எம்எஸ் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இந்த பிளான்ல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.